ஹாய்! அதாவது தீபாவளிக்காக நம்ம ஸ்வீட்லாம் பண்ணியாச்சு. காரத்துக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிரியேட் ஆனுச்சு. சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பச்சரிசி மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் வெள்ளை உருட்டு உளுந்து இருக்குல்ல, அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ராட்ட அரைச்சி அதையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், முக்கியமே அதுதான், ஆனால் அதையே மறந்துட்டேன். அப்புறம் இதோட ஒரு 100 கிராம் பட்டரோ இல்லை நெய்யோ உருக்கி நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முழு தேங்காவோட பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு வந்து இந்த முருங்கைக்கோலை அச்சில் போட்டு நல்லா ரஃப்பாக புழிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஓகேவா ஃபீல் ஆகுதான்ட்டு. நல்லா ஈஸியாக வந்துச்சுன்னா ஓகே. நான் வந்து டைரெக்டாகவே எண்ணெயிலே புழிஞ்சிருவேங்க, எனக்கு தெரியும். அதனால நான் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே எண்ணெயிலே புழிஞ்சிட்டேன். உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா ஒரு பிளேட்லேயோ இல்லை இலையிலையோ இல்லை கரண்டிலையோ செஞ்சு நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் சேஃப்டியாக செய்யுங்க, சேஃப்டி முக்கியம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்ட பேட்சை தான் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சு, எனக்கு என்னடான்னு ஃபீல் ஆனிச்சு. அடுத்தடுத்து போட்டதெல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு எதுவும் கொஞ்சம் சரியாக எண்ணெய் காயிலையோ என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இந்த முறுக்கு ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் செஞ்சு ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.